வணக்கம் மக்களே, நம்ம சேனல் பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியான டீட்டெயில்டு நியூஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி என்ன ஆப்ஷன் எடுத்தோம், நாளைக்கான வியூ என்ன, நாளைக்கான நீங்கள் வாட்ச் பண்ணுவேன் ஸ்டாக்ஸ் எல்லாம். நேற்று நம்ம ஸ்டாக்ஸை வாட்ச் பண்ண எல்லாருமே இன்றைக்கி ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்பாங்க. ஆனால் மார்க்கெட் ப்ளஸ் ஆகும் மட்டும் இல்லை, மார்க்கெட் ப்ளஸ்ஸாக இருக்கும் மைனஸாக இருக்கும்போது நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி அப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வாங்கினது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நேற்றே சொல்லியிருந்தேன் ஓஎன்ஜிசி இன்றைக்கி 8% ஆனதுக்கு சொல்லிட்டு நம்ம நேற்றையே நான் வீடியோ செக் பண்ணவங்களுக்கு தெரியும். ஓஎன்ஜிசி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நம்ம என்ட்ரி ப்ரைஸுக்கு மேலே தான் இன்றைக்கி ஓப்பனே ஆச்சு. நான் 255 ரூபாய்க்கு நான் வாங்கினேன், 259 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டேன். ஏன்னா குவான்டிட்டி நான் எப்போயுமே குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவேன். டார்கெட் ஃபைனல் டார்கெட் வரை நான் வைக்க மாட்டேன். ஆனால் நம்ம ஃபைனல் டார்கெட்டையும் தாண்டி இது போயிடுச்சு இன்றைக்கி ஹை. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே. இது ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா 1347 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம், 57 ரூபாய்க்கு செல் பண்ணோம், 69 ரூபாய்க்கு இது போச்சு. அதே மாதிரி அதானி போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1370 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம், 79 ரூபாய்க்கு செல் பண்ணோம், 84 வரைக்கும் போச்சு. டிஎல்எஃப் 612 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம், 619 ரூபாய்க்கு செல் பண்ணோம், 625 ரூபாய்க்கு போச்சு. டெக் மஹேந்திரா 1752 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம், 59 ரூபாய்க்கு செல் பண்ணோம், 1762 ரூபா வரைக்கும் போச்சு. இது எல்லாமே நான் நேற்று வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். டவுட்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெஃப்டி நம்ம 25,300 சிஇ வாங்கியிருந்தோம், 232 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம், 240. ஏன்னா எனக்கு காலையில் என்ட்ரி கிடைக்கல. மேபி ஒரு 10-10:30 மணி இருக்கும். ஆமாம், 10:30 மணிக்கிட்ட இருக்கும். அப்போ தான் நான் என்ட்ரி கிடச்சிச்சு எனக்கு. ஏன்னா அது வரைக்கும் மார்க்கெட் ஹையில் தான் இருந்துச்சு. 230 ரூபாய்க்கு 40 ரூபாய் நான் செல் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் ஹை போனால் ஓகே தான், எனக்கு போதும். நாளைக்கான என்னோடய வியூ பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ஹையர் ஆன் ஹை பேட்டர்னில் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. நாளைக்கு 25,300க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்கும். நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 25,350 சி, 25,400 சி. எப்போனா மார்க்கெட் உங்களுக்கு 25,300க்கு மேலே இருக்கிற பட்சத்திலே உங்களுக்கு 25,200 ரீக்ளைன் ஆகிருக்கு. இன்றைக்கி மேலுக்கு பட்சத்திலே நீங்கள் சி வாட்ச் பண்ணி 25,300. எப்போனா 25,360, 25,300க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 25,300 நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் உங்கள் லிஸ்ட்மேனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இதே நாளைக்கு புட் ஆப்ஷன் நீங்கள் வாட்ச் பண்ணணும்னா 25,280க்கு கீழே 5 மினிட்ஸ் கணக்கு உங்களுக்கு க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 25,300 இல்லை 25,250 இது ரெண்டையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு இன்றைக்கும் சேர்த்து இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா 25,360 டு 25,400. சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு 25,300 டு 25,250. இதுக்கு இடையில நான் சொன்ன இந்த 2 லெவலுக்கும் இடையில 25,300 டு 350க்கு இடையில இருக்க பட்சம் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. இது ஒரு ரிஸ்கி ஜோன். ப்ரீமியம் உங்களுக்கு டிக்ளைன் ஆயிரும். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஆக்சுவலி நம்ம ட்ரேட் பண்ணல. நம்ம மேக்ஸிமம் ஸ்டாக்லேயும் நெஃப்டிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணதுனால நம்ம ட்ரேட் பண்ணல இன்றைக்கி. ஆக்சுவலி நீங்கள் நாளைக்கு பேங்க் நிஃப்டி நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 59,600 சியும் 59,700 சியும். எப்போனா 5 மினிட்ஸ் கண்டியில் உங்களுக்கு 59,620க்கு மேலே க்ளோஸ் ஆகிற பட்சம் நீங்கள் 59,600, 700 நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்ட்ராங்காக ரெக்கவர் ஆயிருக்கு. ஆனால் நாளைக்கு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா தான் பேங்க் நிஃப்டி உங்களுக்கு புல்லிஷாக இருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இதே புட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 59,500, 59,400 வாட்ச் பண்ணுங்கள். எப்போனா 59,480 கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 59,500, 400 நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு சப்ளை ஜோனாக இருக்கிற உங்களுக்கு 59,600 டு 59,650 மெயினாக நீங்கள் இது ரெண்டையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் நீங்கள் இந்த சியும் பியும் நீங்கள் இந்த பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு சேஃபான ட்ரேடாக இருக்கும். நாளைக்கு ஆக்சுவலி ஒரு சென்சாக்ஸ் எக்ஸ்பெரி. சென்சாக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். சென்சாக்ஸில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 82,400, 82,500 இது ரெண்டையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். எப்போனா 82,380க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நீங்கள் இது ரெண்டையும் வாட்ச் பண்ணுங்கள். இல்லை 82,280க்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நீங்கள் இது ரெண்டு 82,300 டு 82,200 இந்த 2 ஆப்ஷனை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு ஆக்சுவலி நம்ம எப்பயுமே ஸ்டாக்ஸை தான் மேஜராக வச்சுக்குவோம். நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒரு ஆப்ஷனாக தான் வச்சுக்குவோம். ஆப்ஷனாக வச்சுக்குவோம். நம்ம நாளைக்கு நீங்கள் மேஜராக நீங்கள் பார்க்க வேண்டிய ஸ்டாக்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கெய்னஸ் டெக்னாலஜிஸ். ரொம்ப நாளாக கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இன்றைக்கி நல்ல ஒரு வால்யூம் விழுந்திருக்கு. ஒரு ஹையர் ஆன் ஹை பேட்டர்லாம் உங்களுக்கு இருக்குது. நாளைக்கு நீங்கள் எபோ 3,500 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 3,560 ரூபா டு 3,600 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் 3,465 ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ்
இன்றைக்கி மோஸ்ட்லி லைக் ஆட்டோ செக்டர் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் டிவிஎஸ் மோட்டார் ஒரு நல்லாவே ஒரு வால்யூம் விழுந்திருக்கு. டிவிஎஸ் மோட்டார் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் 3740 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 3705 ரூபா ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. 3790 ரூபா டு 3820 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து டார்கெட்டை நீங்கள் உங்கள் ரிஸ்க் ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து விஇடிஎல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு கன்சால்டேட் ஆகி ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் கிரியேட் ஆகிருக்கு. சாரி, நாளைக்கு எபோ 739 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 732 ரூபா ஸ்டாப் லாஸ் ஆகும். 747 ரூபா டு 752 ரூபா வந்து டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு சேஃப் இன்ட்ராடேயாக இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிட்டாகர் மட்டும் இல்லை, எல்லா ரயில்வே செக்டரும் இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரேலி வந்துச்சு. நீங்கள் வந்து லைக் பட்ஜெட்டுக்காட்டி நீங்கள் எல்லா ரயில்வே செக்டாரும் டிஃபென்ஸும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம். டிட்டாகர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு 822 ரூபா 50 பைசாக்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 840 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஷேரு 840 ரூபா உங்களுக்கு வால்யூமாக உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா 850 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிரேக் அவுட் ஆனால் மட்டும் இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ரேலி வந்திருக்கு. ஆனால் வந்து பட்ஜெட்காண்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரோநெட் லைக் ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ 293 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 298 ரூபா 302 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் 286 ரூபா. நுவாமா நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நுவாமா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து 1320 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். ஒரு நார்மலான ப்ராஃபிட் புக்கிங் தான் வந்திருக்கு. 1320 ரூபாய்க்கு மேலே வாட்ச் பண்ணுங்கள். 1350 ரூபா டு 1380 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ஓப்பனில் உங்களுக்கு வந்து ஒரு பிக் கேப் அப்பாக இருந்தாலும் இதை அவாய்ட் பண்ணிடுங்க. பிக் கேப் டவுனாக இருந்தாலும் இதை அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மொயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் உங்களுக்கு வந்து ஹோல்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் 368 ரூபா 69 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 378 ரூபா டு 382 ரூபா வந்து டார்கெட் ஆகும். ஸ்டாப் லாஸ் 358 ரூபாயாகவும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேபிஎம்ஏ பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ செக்டர் தான். ஜேபிஎம்ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 565 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 578 ரூபா டு 585 ரூபா வந்து டார்கெட் ஆகும். 553 ரூபா கிட்ட ஸ்டாப் லாஸ் ஆகும். நீங்கள் வந்து உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டார்கெட் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிடிசி பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவலாக அக்காமடேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஏன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கே நம்மளுக்கு தெரியல எங்கேயும். 175 ரூபா, ஏன்னா இது ஒரு சின்ன ஸ்டாக்கு, கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். 175 ரூபா 80 பைசா. 176 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 180 ரூபா டு 84 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 172 ரூபா ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் கடைசி ஷேரு. ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஹையர் லோ ஃபார்மேஷனில் தான் இருக்குது. 228 ரூபா 80 பைசா, 229 ரூபா 230 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 233 ரூபா டு 239 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 223 ரூபா கிட்ட வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன ஷேர் எல்லாமே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டார்கெட்டு உங்கள் ஸ்டாப் லாஸ் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்டாக்கையுமே பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா செக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கான நெஃப்டி வந்து உங்களுக்கு பயாஸ் வந்து புல்லிஷாக இருக்கிறதுனால நம்ம ஸ்டாக் எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் நம்ம சேனலில் வேறு ஏதாவது உங்களுக்கு ஆட் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.